ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மன்னார்குடி அன்னபூரணி. விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த காணொலி மூலம் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2 5ஆம் இடத்துக்கு அதிபதியானவர். அவர் 7ஆம் இடத்துல வந்திருக்காருங்க. தன குடும்ப வாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் 7ஆம் இடத்துல வந்திருக்காருங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய குரு பகவான் 7ல் வந்து தன்னுடைய விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. இது ரொம்ப விசேஷமான பார்வையாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் விருச்சிக ராசியின் 11ஆம் இடத்தையும் விருச்சிக ராசியின் 3ஆம் இடத்தையும் பார்வை பண்ணுறாருங்க. 7ல் இருக்கிற குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்வை பண்ணும் பொழுது இவர்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தியாகுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்களோ, உங்களோட ஆசைகள் என்னவோ, உங்களுடைய கனவுகள் என்னவோ அத்தனையும் உங்களுக்கு பலிதமாகுங்க. மூத்த சகோதர உறவும் மேம்படுங்க. அவருக்கு இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க. அவர்கள் வழியில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. குரு பகவான் 7ஆம் பார்வையால் திருமணமாக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிட்டுங்க. அடுத்து 11ஆம் இடத்தை பார்வை கொண்ட குரு பகவான் 2வது திருமணத்தை அமைத்து கொடுப்பாருங்க. விவாகரத்து ஆகி 2வது திருமணத்தை காத்திருப்பவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் இந்த ஆண்டு அமையுங்க. லாபங்களையும் அவர் கொடுப்பாருங்க குரு பகவான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த பிணக்குகள் தீருங்க. அவர்களுடன் சுமூகமான உறவாடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு இருந்த கர்ப்ப பிரச்சனை, அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு குணமாகிடுங்க. அதெல்லாம் வைத்தியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குணமாகும். பெண்களுக்கு சிறுநீரக கோளாறு, இந்த மாதிரி அடி வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அதிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களோட முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகுங்க. சோசியல் மீடியாக்கள், யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு, இது போன்ற அப்புறம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பொது வழியில் வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக இருக்க போகுதுங்க விருச்சிக ராசினருக்கு. ஆனால் இவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை தந்து கொண்டே தான் இருக்க போகிறார். குரு பயிற்சி ஆகியிருந்தாலும், குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்திருந்தாலும், சனி பகவானும் உங்களுடைய ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் அப்பப்போ வந்து குடைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிலை இருக்க முடியாது. எல்லாம் இருந்தும் இல்லாத மனநிலையே. நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. வயிற்று பிரச்சனைகளும் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா அது வயிறு அந்த அல்சர் இது போன்ற தொந்தரவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது. குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். ஆனால் வந்து ஃபுல்லாக இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு, சனி பயிற்சி ஆகிற வரைக்குமே. ஏன்னா சனிப்பனுடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. குரு பார்க்குறதுனால இதெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க. சமாளிக்கக்கூடிய அமைப்பு வருங்க. சொந்த பந்தங்கள்லாம் உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நண்பர்களுக்குள்ளும் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு நிலையே இருந்துக்கிட்டு இருக்கும். தொழிலையும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க விருச்சிக ராசிக்கு. தொழில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை போட்டுட்டு தான் இருக்கீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு ஏற்ற ஊதியமும் வருமானமும் கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக முயற்சிகள்லாம் பலிதமாகும். குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக குருவை தனக்காரகனவர், குழந்தைக்கும் காரகனவர். அவர் கண்டிப்பாக அது உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக தனத்துக்கும் உங்களோட குழந்தைக்கும் காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான்
கண்டிப்பாக அந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். செஞ்சாலும் சனி பகவானுடைய பார்வையினால் கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவானுக்குள்ள பிரீத்திகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் அந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களோட சிந்தனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடம் பிடிப்பாங்க, நினச்சதை கேட்பாங்க, நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் சண்டை போடுவாங்க. குழந்தைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட ரொம்ப கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். அவங்கள திட்டாதீங்க. பிள்ளைங்க தானே, அவங்க சொல்கிறதே நம்மளும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நம்ம நல்லா முடிஞ்சதை செஞ்சு தர வேண்டியது அவங்களுக்கு. அங்கே ராகு பகவான் அங்கே இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுங்க தான் குரு பகவான் பார்த்துட்டாரு. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு இது கிடச்சிருது. அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக சனி பகவானுக்குள்ள பரிகாரத்தையும் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. அடுத்து ராகு பகவானுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மேலே துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டுருங்க. அடுத்து ராகு பகவான் கோயில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களோட முன்னோர்கள் வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம். இந்த குரு பகவான் பார்வையினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெய்வ ஆலய வழிபாடுகள்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பணம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் போய் 6ல் மறைஞ்சிருக்காரு. அப்போ கஷ்டப்பட்டு ஈஸியாக உங்களுக்கு பணம் வந்துடாது. கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் வாழ்க்கையில். குரு பகவானுக்குள்ள பிரீத்திகளை பண்ணிக்கிட்டு சனி பகவானுக்குள்ள பிரீத்திகளையும் பண்ணிக்கிட்டு உங்களோட குருமார்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணிட்டு வாங்க. ஆலய அர்ச்சகர்கள், அடுத்து மகான்கள், அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, பெண்கள், பசுமாடு, யானை இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு வந்துட்டுருங்க. அன்னதானம் பண்ணுறவங்க அந்த மிருகங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளையும் தானம் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. கண்டிப்பாக இந்த இந்த ஆண்டு விருச்சிக ராசியினருக்கு எல்லாம் வந்து நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புலேயே வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.